ஒரு போர் நடந்துச்சு. அதுல என்ன ஆனாலும் உச்சிஹா கிளான் மட்டும் தோக்கவே கூடாது. அப்போ இசனாகி ரொம்ப முக்கியமான பொருளா இருந்துச்சு. வச்சிருந்திருக்காங்க. இசனாகி எங்க கிட்ட இருக்கிற வரைக்கும் யாராலையும் எங்களை தோக்கடிக்கவே முடியாது. பயங்கரமான விஷுவல் ஜிட்சுவை பயன்படுத்தினவங்கள பல பேரால அது அளவுக்கு அதிகமா பயன்படுத்தப்பட்டுச்சு. உன்னால மட்டும் தான் பயன்படுத்த முடியும் நினைக்காத. மட்டும் இல்ல, என்னால இந்த மொத்த ஷினோபி உலகத்தையும் ஆள முடியும். அதுக்கு என் இசனாகி மட்டும் போதும். ஒரு வலுவான கேடயம் தான் இந்த இசனாமின்னு சொல்லலாம். ஆனா இசனாமி நான் நினைச்சதை விட சக்தி வாய்ந்ததா இருக்கு. ஆனா இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழி அதை விட ரொம்ப ஆபத்தானது. அதனாலதான் இசனாமி அதுக்கப்புறம் தடை செஞ்சு வச்சிட்டாங்க. நீங்க சொன்ன வரலாறுல ஏகப்பட்ட வழி போதஞ்சிருக்க. மனிதா இசனாகி அப்புறம் இசனாமியை எதுக்காக தடை செஞ்சிருக்காங்கன்னு இப்பதான் புரியுது. நான் மத்தவங்களோட பேச்சை கேட்கறத விட்டுட்டேன். ரொம்ப முக்கியமா ஒருத்தரையும் நம்ப கூடாதுன்னு முடிவெடுத்துட்டேன். எனக்கு அவனை பார்க்கவே பாவமா இருக்கு. ஷினோபி உலகம் எங்க 2 பேரையும் பயன்படுத்திக்கிச்சு. எனக்கு தான் வாய்ப்பு கிடைக்காம போச்சு. ஆனா அவன் மாற இன்னமும் வாய்ப்பு இருக்கு. மாதிரி கிடையாது. நீ நல்லவனா வாழ்ந்திருக்க சாஸ்கே. முக்கியமா ஒண்ணு, நான் ஒரு குழந்தை மாதிரி தான் பார்த்தேன்.